வணக்கம் நண்பர்களே. ஷேர் ஸ்ட்ராட்டஜி தமிழ். நான் போடுற எல்லா வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தான். இதில் டிப்ஸோ கால்ஸோ எதுக்குமே இடம் இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்புஜா சிமெண்ட் அப்படின்ற கம்பெனியை மந்த்லி கேண்டில் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி டபுள் டாப்பு, டபுள் பாட்டமு, அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இது எல்லாமே சார்ட்டில் நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். இந்த சார்ட்டு கீட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் ஆங்கிளை மட்டும் பேஸ் பண்ணி என்ட்ரி டார்கெட் இதெல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு லோ, ஏதாவது ஒரு ஐ. இப்போ இங்கே பாருங்கள், 1/3/2022 ரொம்ப லோவாக இருக்குது. அதுவே 1/12 ஹை இருக்குது. இதோடைய லோ 274, இதோட ஹை 598. இந்த ஒரு ஸ்விங்கில் நம்ம எதை என்ட்ரியாக எடுப்போம், எதை டார்கெட்டாக எடுப்போம்? ஷார்ட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே கோடு போட்டு வரையாமலே நம்ம என்ட்ரி, டார்கெட் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கலாம்னா ஆங்கிள் அப்படின்ற மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இதை நான் என்னோட அனுபவத்தில் ஒரு எக்ஸல் ஷீட் வழியாக நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் யாகு ஷீட் அப்படின்ற யாகு ஃபினான்ஸ் அப்படின்ற பேஜ்லேருந்து இப்போ 1/3/2023 உள்ள அந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி என் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். அந்த 1/3/2022 உள்ளதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதில் லோ மேக்ஸிமம் 274 லோவாக இருக்குது. ஓகேவா? இப்போ என் ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணதை எனக்கு என்ன என்ட்ரி, என்ன டார்கெட் கிடச்சிது அப்படின்றத பார்ப்போம். இதோ நான் போட்டதில் இப்போ ஹையரை எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1 2 3 ஹையரை இருக்குது. லோயர் லோ ரொம்ப கீழே தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஹையரை லோயர் லோ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹையர் ஐ அப்படின்றது இது ஒரு ஹையரை, இது ஒரு ஹையரை, இது ஒரு ஹையரை. லோயர் லோன்றது ரொம்ப பின்னாடி தான் இருக்குது. அதாவது இதெல்லாம் தான் லோயர் லோ. இது ஜிக்ஜாக் இண்டிகேட்டர் வழியாக நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதை என்னோட ஷீட் அதுவே ஹையர் ஐ லோயர் லோன் கொடுத்துரும். என் ஷீட்டில் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பையிங் ப்ரெஷர் எது அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் எது அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? இந்த ஹையர் ஐக்கு நேராக சேல் பை சேல் அப்படின்னா உச்சபட்ச லோ, அதாவது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பையிங் ப்ரெஷர் அப்படின்னா பை சேல்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்சைட் நல்ல ப்ரெஷராக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ இதை நான் ஜீரோவாக வச்சுருக்கேன். இப்போ இந்த செல் பை செல்லாக இருக்கிறத நான் பை செல்லாக மாற்றணும் அப்படின்னா ட்ரையல் வேல்யூ போட்டு பார்க்குறேன். ட்ரையல் வேல்யூ இது 23.2, 23.1, 23.4 அப்படின்னு நான் ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறேன். அப்படி நான் ஒவ்வொன்றா போட்டு பார்க்கும்போது இங்கே செல் பை செல்லாக இருக்கிறது. ஓகேவா? இந்த 23.4 அப்படின்ற பாயிண்ட் அந்த டச் ஆன உடனே அது பை சேலாக மாறுது. செல் பை சேல் உச்சபட்ச இறக்கம் உச்சபட்ச ஏற்றத்துக்கு வருது. ஓகேவா? அதுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள என்ட்ரி எக்ஸிட் டார்கெட்டை நான் பார்க்குறேன். செல் சைடில் வரல, பை சைடில் வந்திருக்கு. பை சைடில் என்ன வந்திருக்குன்னா 328.5 தான் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டார்கெட் 369, செகண்ட் டார்கெட் 480, தேர்ட் டார்கெட் 546 அப்படின்னு எனக்கு வந்துடுது. அதாவது 328.5 தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. 328 எப்போ என்ட்ரி ஆகுதோ இதோ பாருங்க, இந்த பாயிண்ட் என்ட்ரி ஆனவுடனே ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 369. 369 ஏறத்தால வந்த உடனே ஒரு சின்ன ரொம்ப குட்டியான ரெட் கேண்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்த உடனே வந்திருக்கு பாருங்க. வந்துட்டு அடுத்த செகண்ட் டார்கெட்டு 369 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 480, 550. பாருங்க, 450 அடுத்த டார்கெட்டு இங்கே போயிருக்கு. அதுக்கு அடுத்த டார்கெட்டு 550. நம்ம மேக்ஸிமம் 600 வரை போயிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நான் எது வழியாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஆங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம். ஆங்கிள் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் உருவாக்குறது ஆங்கிள் தான். ஓகேவா? நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டு பார்ப்போம். எப்படி வருதோ ஒரு முக்கோண ஷேப்பில் எப்படி வருதோ அதுதான் ஆங்கிள். அதில் அந்த முக்கோணத்தோட அந்த எட்ஜ் பாயிண்ட் தான் இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ ஏறும். மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா ஏறும், கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா ஏறும். இங்கே மேலே தான் பிரேக் பண்ணி ஆகணும். 328.5 தாண்டினா தான் ஏறும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கவே இங்கே ஏறுது. ஓகேவா?